என்ன பேச போறோம் அப்படின்னா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். ஒவ்வொரு பிள்ளை சொல்லாத. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் பிறந்திருக்கா. எவன் சிக்கி சீரழிய போறான்னு தெரியலையே. பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. என் மகாராணி இவள். கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான். கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல. என்னது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஃபேமிலியா எங்களால ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியல. அது அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும்னு அப்படின்னு மீன் பண்ண வரல. இப்போ என்ன சொல்ல வர? வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அவன் தப்பா சொல்றியா? வீடுமே நாங்க இப்ப ரீசெண்டா வாங்கினோம். ஓஎம்ஆர்ல தான் ஆஃபீஸ், அவங்களுக்கும் ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ். அப்பா பக்கத்திலேயே இருக்கணுங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க இப்ப வீடு வாங்கியிருக்கோம். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. நக்கல்யா அவனுக்கு. நீங்க ஏன் கோயம்பேடு பக்கம் வேண்டாம் ஓஎம்ஆர் பக்கமா இருப்போம்னு நினைச்சீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? ஏதாவது பாப்பா வந்தா கூட ஏதாவது ஒண்ணுனா பக்கத்துலேயே வீடு இருந்துச்சுன்னா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருது, இல்லை ஸ்கூல் வருது, எல்லாமே பார்த்துக்கலாம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இன்னொன்று வந்து நம்ம ஒரு இண்டிபெண்டா இருந்தோம்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுலையும். ஓ, நீ அப்படி வரியா? இப்போ 12 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல தான் வச்சிருக்கேன் நானும் என் பொண்ணு. ஓகே, மக பக்கத்துல இருக்கணும் உங்களுக்கு ஆசை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.